السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. قال النبي صلى الله عليه وسلم: الصدقة ترد البلاء والقضاء، كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனிதமிகு மாதத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். நான் இப்படி சொன்னவுடன் உங்களுக்கு நாம் ரஜபு மாதத்தில் நுழைந்திருக்கிறோம் என்ற ஞாபகம் வருவதை விட நாம் ஜனவரி மாதத்தில் நுழைந்திருக்கிறோம் என்கிற ஞாபகம் சட்டென்று வரும். நாம் எவ்வளவுதான் இஸ்லாமிய ஆண்டுகளோடு, இஸ்லாமிய மாதங்களோடு பழக வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்றிருந்தாலும் நம்முடைய உடன் பழகுபவர்கள், நம் நாட்டினுடைய சூழல், உலகச் சூழல் அனைத்தும் ஆங்கிலத்தினுடைய தியதியை முன்வைத்தே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உங்க பர்த்டே என்ன, உங்க வெட்டிங் டே என்ன அப்படின்னு கேட்டா யோசிச்சு கூட நம்மளால எந்த மாசத்துல நாம பிறந்தோம்னு சொல்ல முடியாது. அரபு மாசத்துல எந்த அரபு மாதத்தின் எந்த பிறையில் நம்முடைய வெட்டிங் டே நடந்தது அப்படின்னா ரேர், நமக்கு சொல்றது கஷ்டம். ஆனா நம்முடைய பர்த்டே எப்பங்கிறத ஆங்கில தேதியில் ரொம்ப ஈஸியா பேரப்புள்ள கூட சொல்லிடுவான். நம்முடைய வெட்டிங் டே என்ன என்பதை நம்மால் சொல்ல முடிகிறது. ஏன் அப்படின்னா அதோடு நாம் கலந்திருக்கிறோம். நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில்துறைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தும் ஆங்கில தேதியோடு தான் கலந்திருக்கிறது. அதனால் நமக்கு எவ்வளவு தெரிந்திருந்தாலும், நாம் எவ்வளவு அதை தள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மால் முடியாதது இந்த ஆங்கில தேதியோடு நமக்கு உண்டான உறவு.
அந்த அடிப்படையில் நாம் ரஜபு மாதத்தில் நுழைந்திருக்கிறோம், ரமலான் வரப்போகிறது என்கிற சந்தோஷம் எல்லாம் அப்புறமா, அது வரப்போகுது, அதை விட்டுருவோம். இப்ப 2025 முடிந்து 26 பிறந்திருக்கிறது, நியூ இயர்ல உள்ள உட்கார்ந்துருக்கிறோம் என்கிற அந்த சிந்தனையும் அந்த எண்ணமும் சாதாரணமாக எல்லா மனிதர்களிடத்திலேயும் உள்ளது, ஊடுருவக்கூடியது. இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ அனாச்சாரங்கள், அநியாயங்கள் அந்த நாளில் நியூ இயர் என்கிற பெயரில் நடைபெற்றாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் சமூகத்தை சார்ந்த பலரையும் அதிலிருந்து பாதுகாக்கிறார். அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நம்மால் முடிந்த முயற்சிகளை நாம் மேற்கொண்டே இருக்கிறோம். நம் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம் குடும்பத்தை, நம் சமூகத்தை பாதுகாப்பதற்கு எந்தெந்த வழிகளில் முடியுமோ அந்தந்த வழிகளில் நாம் முயற்சி செய்கிறோம், முயல்கிறோம். அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், காலண்டரும் மாறிக்கிட்டே இருக்கு, காலம்தான் மாற மாட்டேங்குது. நாம எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கோம். நமக்குள் எந்த முன்னேற்றமும் இல்லை, நமக்குள் எந்த மாற்றமும் இல்லை. வருடங்கள் மாறுகிறது, காலங்கள் மாறுகிறது, காலண்டரும் மாறுது, ஆனா வாழ்க்கை மட்டும் மாறவே மாட்டேங்குது. இருந்த இடத்திலே இருக்கிறோம், ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால முன்னேறவே முடியல. எங்கெல்லாம் ஏறணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் 2 படி இறக்குதே தவிர அடுத்த படிக்கு முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. என்றால் ஒவ்வொன்றையும் மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது, அடையாளப்படுத்துகிறது. ஆனால் செயல்பட நாம் தயாராக இல்லை. அதுதான் பிரச்சனை. பொருளாதாரத்துல வளரணும் ஆசை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அதை விட அதிகம் சம்பாதிக்கணும், அடுத்த வருஷம் இதை விட அதிகமான லாபம் ஈட்டணும், இயற்கை, இயல்பு. அப்படி இருந்தாதான் வியாபாரியா இருக்க முடியும், இல்லைன்னா வியாபாரியா இருக்க முடியாது. எந்த வியாபாரியும் தனக்கு என்ன இருக்கோ அது போதும், இதோட நம்ம வாழணும்னு யாரும் நினைக்க மாட்டோம். நினைச்சா வியாபாரியா இருக்க முடியாது. இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் 2 கடையாவது ஓபன் பண்ணும், இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், பொருளாதாரத்துல முன்னேறணும் என்று இயல்பு, மனிதனுடைய இயல்பு. அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன? குடும்ப வாழ்வு இருக்கிறது. குடும்ப வாழ்வுக்குள் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன? நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி இருக்கிறது, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அதில் நாம் என்ன முன்னேற்றம் கண்டிருக்கிறோம், பிள்ளைகளை எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் நாம் செலுத்துறோம், அதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்றால் எல்லாவற்றுக்கும் உண்டான ஒரு வழிமுறையை மார்க்கம் அழகாக சொல்கிறது. அந்த வழிமுறை நம்மிடத்தில் இருந்தால் ஒவ்வொரு புத்தாண்டும் நிச்சயமாக நமக்கு புத்துணர்ச்சியை தருகிற, சந்தோஷப்படுகிற, பரவாயில்ல 2024 விட 2025 நாம் இதுல பெஸ்ட், இதுல நாம சாதிச்சிருக்கோம், இதுல நம்மகிட்ட முன்னேற்றம் கண்டு இருக்கோம், முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் 26ல இன்னும் முன்னேற்றம் அடையலாம் என்கிற புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த தெம்பு நமக்கு வரும். எப்ப நம்ம தெம்பை இழக்கிறோம், புத்துணர்ச்சியை இழக்கிறோம்னா கடந்த ஆண்டை விட கடந்த 25ல நம்மள்கிட்ட முன்னேற்றம் இல்லை என்கிற போது என்னத்த வருஷம் அது வரும் போவோம், அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம அதை கடந்து போக தோணுமே தவிர, இல்ல நம்ம இதுல இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம், நம்மளால நினைச்சா இன்னும் முன்னேற்றம் அடையும் முடியும் என்கிற அந்த தெம்பு, திராணி வராது. அதுக்கு என்ன வழி என்பதை மார்க்கம் சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீங்க என்ன விஷயத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, ஒருவன் குடும்ப வாழ்வில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முன்னாடி நல்லா இருந்துச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உண்டான உறவு நல்லா இருந்தது, இப்ப கெட்டு போயிருக்கு. குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்டான உறவு நல்லா இருந்தது, இப்ப கெட்டு போயிருக்கிறது. பொருளாதாரம் நல்லதான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப வியாபாரத்தில் நமக்கு தொய்வு ஏற்பட்டு இருக்கிறது. இப்படி நீங்க உடல் ஆரோக்கியம் நல்லாதான் இருந்தோம் 24ல, இந்த 25ல ஓராண்டு காலத்துல சுகர் இவ்வளவு பெர்சன்டேஜ் கூடி இருக்கு, பிபி இவ்வளவு அதிகமா இருக்கு, இன்னென்ன பிரச்சனைகள்லாம் புதுசா வந்திருக்கு அப்படின்னு உடல் ஆரோக்கியம் நமக்கு பின்னடைவை தந்திருக்கிறது என்று நீங்க எதை வேணாலும் யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தையும் தீர்வு சொல்கிற
ஒரே வழியாக இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை இல்லாமல் போவது உங்களுடைய பின்னடைவுக்கு உண்டான முக்கிய காரணம் என்று குர்ஆன் சொல்கிறது. தொழுகை இருந்தா காலையில ஃபஜ்ருக்கு எந்திக்க வேண்டியது வரும். காலையில ஃபஜ்ருக்கு எந்திச்சா அதிகாலையில் எழுந்துக்கிறது எவ்வளவு நன்மை, எவ்வளவு பிரயோஜனம் என்பதை பத்தி எல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். காலையில விடிய காலம் எந்திக்கும் போது நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வளவு புத்துணர்ச்சியோடு எழுகிறது. அதே 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்கினா நம்ம எவ்வளவு அசதியாக, எவ்வளவு அந்த நாள் முழுக்க நல்லா இல்லாத நாளாகவே கழிகிறது. ஃபஜ்ர் யார் தொழுகிறாரோ அவர் அந்த நாளை புத்துணர்ச்சியான நாளாக கொண்டாடுகிறார் என்றெல்லாம் ஹதீஸ்கள். அப்ப அந்த நாள் நல்ல நாளாக, நல்ல விஷயமாக நமக்கு விடுகிறது. காலையில வர்றோம், தொழுகிறோம், தொழுது முடிச்சுட்டு தஸ்பீஹ் செய்யறோம், அல்லாஹ் திக்ர் செய்யறோம், திக்ர் செஞ்சு முடிச்சு அல்லாஹ்விடத்தில் கையேந்துறோம், துஆ செய்யறோம். யா அல்லாஹ் பிறந்திருக்கிற இந்த நாளையும் நல்லாக்கி கொடு, இருக்கிற நாளையும் நல்லாக்கி கொடு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் துஆ செய்யறோம். இந்த காலையை எங்களுக்கு நல்ல காலையாக ஆக்குவாயாக, இந்த மாலை நேரத்தை நல்ல மாலையாக ஆக்குவாயாக, இந்த உடலை ஆரோக்கியமான ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய நேரத்துல ஒவ்வொரு நாளுக்காக வேண்டியும் துஆ செய்யப்படுகிறது. அப்ப அல்லாஹ்விடத்தில் திக்ர் செய்யறோம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறோம். துஆவுக்கு பிறகு குர்ஆன் ஓதுகிற வாய்ப்பு நிம்மதியாக கிடைக்கிறது. காலையில டென்ஷன் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லை, மனைவிட்டையும் டென்ஷன் இல்லை, மற்றவங்கள்ட்டையும் டென்ஷன் இல்லை, அப்பதான் தூங்கி முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வர்றோம். அதனால எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா ஃபஜ்ருடைய தொழுகையில தக்பீர் கட்ட முடியுது. அந்த காலை நேரத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அந்த நிம்மதியை அனுபவிச்சா வாழ்க்கை முழுக்க இல்லாவிட்டாலும் கூட அந்த நாள் மட்டுமாவது நிம்மதி கிடைக்குது. தொழுதவங்களுக்கு தெரியும். 10 மணிக்கு தான் நான் முழிப்பேன் அடம் பிடிக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாவது இதை அனுபவிக்க தயாராகும். சந்தோஷம் அப்படிங்கிறது அடுத்தவங்க சொல்லி தெரிகிறது அல்ல, அனுபவிக்க வேண்டியது. அனுபவிச்சாதான் சந்தோஷம் என்னன்னு தெரியும். அதுல எவ்வளவு டேஸ்ட் இருக்கு. தேன் இருக்கு, தேன் எடுத்து காட்டுறேன், இது ரொம்ப தித்திப்பா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு எவ்வளவுதான் ஒருத்தர் தேனை பத்தி, தேனுடைய சிறப்பை பத்தி ஒரு நாள் முழுக்க நமக்கு பேசினாலும், சிறப்புகளை சொன்னாலும் தேனுடைய டேஸ்ட நம்மளால புரிய முடியாது. அதுல ஒரு சொட்டாவது எடுத்து நாக்கில வச்சு ருசிச்சு பார்த்தா தான், டேஸ்ட் பார்த்தா தான் அந்த தேனு என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். தொழுகை அவ்வளவு சிறந்தது, இவ்வளவு சிறந்தது, அப்படி உள்ளது, இப்படி உள்ளது, மணிக்கணக்கில் பயான் பண்ணாலும் சரி, மணிக்கணக்கில் பேசினாலும் சரி, கேட்டாலும் சரி, டேஸ்ட் என்னன்னு தெரியாது. அந்த டேஸ்ட உணரணும்னு சொன்னா கொஞ்சமாவது பழக்கத்துக்கு வரணும், தொழுது பார்க்கணும். தொழுது பார்க்கும் போது அதனுடைய அந்த நாள் நமக்கு எப்படி கழியுது, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சமாவது வீட்டுல இருந்து அந்த காலை நேரத்துல ஃப்ரீயா நடந்து வருவோம். பைக்லயே வந்தா கூட எந்த விதமான டிராபிக் இருக்காது, டென்ஷன் இருக்காது, ஃப்ரீயா வருவோம். மற்ற நேரத்துல பைக் எடுத்தாலே டென்ஷனா இருக்கு, போய் இறங்குற வரைக்கும் ஒரே அவ்வளவு எதுவுமே இருக்காது. காலை நேரத்துல அவ்வளவு டென்ஷன் ஃப்ரீயான ஒரு நேரம் அந்த காலை நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்தினால், அந்த ஃபஜ்ருடைய தொழுகையோடு நம்முடைய கடைகளை போய் திறந்தால் காலையில நமக்கு உண்டான உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. நல்ல காற்று, சுவாசமான காற்று, நல்ல சுவாசம், அது நல்ல பரிசுத்தமான காற்று, அது எந்த கலப்படமும் இல்ல, மாசு இல்லாத காற்று காலை நேரத்துல கிடைக்குது. அதை நாம சுவாசிக்கிறோம். அந்த சுவாசம், அந்த காற்று நம்முடைய நுரையீரல்களை, நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் புத்துணர்ச்சியாக மாத்துறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா நம்ம காலை நேரத்துல 9 மணிக்கு 10 மணிக்கு போகும்போது பஸ், காரு, ட்ரெயின் எல்லாம் போய் மாசுபற்ற காற்றை நாம சுவாசிக்கிறோம், உடல் கெடுது. அப்ப ஃபஜ்ருக்கு தான் எந்திக்கிறோம், தொழுகைக்கு தான் எந்திக்கிறோம். ஆனா அந்த தொழுகை எப்படியெல்லாம் நம்மளை மாத்துது அப்படின்னா, ஆன்மீக ரீதியா மட்டுமல்ல, தொழுதுட்டோம் அல்லாஹ்வுடைய கடமை முடிஞ்சிச்சு என்பது மட்டுமல்ல, உடல் ரீதியான ஆரோக்கியத்தை காலையினுடைய ஃபஜ்ரு தொழுகை நமக்கு தருகிறது. காலையினுடைய ஃபஜ்ரு தொழுகை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, ஆன்மீகத்தினுடைய நெருக்கத்தை நமக்கு தருகிறது. காலை நேரத்து ஃபஜ்ரு தொழுதுட்டு வியாபாரத்தை துவங்கும் போது பொருளாதாரத்தில் ஏற்படுகிற பரக்கத் நமக்கு கிடைக்கிறது. ஒரே ஒரு ஃபஜ்ரு தொழுகை, ஒரு தொழுகை எத்தனை மாற்றங்கள் நமக்கு தருகிறது என்றால், ஆரோக்கியத்தை தருகிறது தொழுகை, ஆன்மீகத்தை தருவது தொழுகை, பொருளாதாரத்தில் பரக்கத்தை தருவது தொழுகை, நிம்மதியை தருவது தொழுகை, சந்தோஷத்தை தருவது தொழுகை. அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்காரம்மா
அவங்களும் சுபுகு தொழுதுட்டு காலங்காத்தால எஞ்சி போயிருக்கிறாரு, இவ்வளவு பனியா இருக்கே, ஜில்லுன்னு இருக்குமே, என்னதான் கடையில டீ குடிச்சாலும் நம்ம போட்டு கொடுக்குற டீ மாதிரி வருமா அப்படின்னு அந்த அம்மா டீயோட காஃபியோட நமக்காக தயார் இருந்தா அந்த நாள் கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா துவங்கும். நீங்க என்ன வேணாலும் இஞ்சி டீ குடிங்க, என்ன வேணாலும் காப்பி குடிங்க, ஃபில்டர் காஃபி குடிங்க. ஆனா வீட்டுல இருந்து மனைவி போட்டு தர்ற அந்த டீய காஃபிய பிள்ளையும் கூட்டு வந்து பிள்ளையும் சுபு தொழுது ஃபேமிலியோட குடும்பமா ஒரு பிஸ்கட்டையும் தொட்டு அந்த டீயை குடிக்கும் போது அந்த நாளே சந்தோஷமான நாளாக துவங்குது இல்லையா? அந்த நாள் சந்தோஷமா அமைஞ்சிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ், அங்கிருந்துதான் நம்முடைய நாள், அந்த நாள் துவங்க போகுது. காலை நேரத்தினுடைய அந்த நெருக்கம் எல்லா விதமான நன்மைகளையும் தருகிறது. குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை காலை நேரத்துல சுபு தொழுதுட்டு நீங்க போய் படுத்தாலும் கூட பேசுறதுக்கு நேரம் கிடைக்குது, தூங்க போறது இல்ல, தூக்கம் வராது, நிம்மதியான பேச்சுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது, கணவன் மனைவிக்கு உண்டான விஷயங்களை பேசிக்கலாம், பிள்ளைகளுக்கு உண்டான விஷயங்களை பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அந்த தொழுகை தருவதாக மார்க்கம் சொல்லு. அல்லாஹ் சொல்றது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். மானக்கேடான விஷயங்கள் இருந்தும் தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருந்தும் தொழுகை உங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னானே, நல்ல யோசிங்க. காலை சுபுக நேரம் தொழுகிற வளமை உள்ள ஒருவர் நிச்சயமா 1 மணி 2 மணிக்கு தூங்க மாட்டார். அவருக்கு காலையில ஃபஜ்ருக்கு எந்திக்கணும்னா 10:30க்காவது தூங்கணும், 11:30க்காவது தூங்கணும், அதிகபட்சம் 12க்கு முன்னாடியாவது தூங்கணும் என்கிற நினைப்பு. அப்பதான் காலையில முழிக்க முடியும். ஃபஜ்ருக்கு தஹஜ்ஜுத் தொழுகிறவங்களை பத்தி கேட்க வேண்டாம், அவங்க இன்னும் சீக்கிரம் தூங்கிடுவாங்க. அப்ப உடல் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்குது. நல்ல யோசிங்க. ஃபஜ்ர் தொழுகிற ஒரு வளமை உள்ளவர், ஒரு பழக்கம் உள்ளவர் என்ன செய்வார்னா, முதல் விஷயம் நைட்டு நேரத்தோட தூங்குவார். நைட்டு நேரத்தோட தூங்குறது இருக்கு எவ்வளவு பெரிய உடல் ஆரோக்கியத்தை தருது தெரியுமா? செல்போன் குறைஞ்சிரும், தேவையில்லாத பார்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது, தேவையில்லாம மத்தவங்களோட சுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. பைக் எடுத்துட்டோம், மத்தது எடுத்துட்டோம், ஊரா போய் கண்ட இடத்துக்கெல்லாம் போய் பண்பற்ற ஜாமோ எதுவுமே தேவைப்படாது. அது சாப்பிட வேண்டிய தேவையில்லை, சம்மந்தம் இல்லாம 1 மணிக்கு போய் டீ குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே எதுவுமே பனியில அலைய வேண்டிய அவசியம் இல்லை, பனி மேல பட போறது இல்ல, பனியில நனையாததுனால நமக்கு சளி பிடிக்க போறது இல்ல, சளி இல்லாததுனால ஜுரம் வர போறது இல்ல, அதனால மார்ல சளி கட்ட போறது இல்ல, மார்ல சளி கட்டாததுனால இது எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான், நேரத்தோட தூங்குறது. இந்த நேரத்தோட தூங்குறதுங்கிற ஒரு சின்ன விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் எத்தனை விஷயங்களை தருது, எத்தனை உடல் உபாதைகளை கஷ்டங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்குது. தேவையில்லாத அர்த்தம் அடிக்க போறது இல்ல, எதுவுமே இல்லை. வியாபாரத்துல இருக்கிறோமா, நமக்கு இத்தனை மணிக்கு தான் முடியுதா, வியாபாரத்தை முடிச்சோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, வேலை முடியுது. தேவையில்லாத எப்ப நம்ம சோசியல் மீடியால உள்ள நுழைய ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்மள்ட்ட தேவையில்லாத விஷயங்கள் வருது. தேவையில்லாத பாக்குறோம், தேவையில்லாத ஷேர் பண்றோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அந்த நேரம் ஜாஸ்தியாக தேவையில்லாத பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. நேரத்தோட தூங்குற பழக்கம் யாருக்கு வருதுன்னா, யார் சுபுகு தொழுகையில வளமையாக இருக்கிறார்களோ, கரியாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகபட்சமாக இரவில் நேரத்தோட தூங்குற பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் நேரத்தோட விழிக்கிற, நேரத்தோட முழிக்கணும், ஃபஜ்ருக்கு போகணும் என்கிற எண்ணம் வருகிறது, நேரத்தோட முழிக்கிறார். தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு தொழுகிற நபருக்கு ஆசை வரும். எப்போ ஃபஜ்ர் தொழுதானே செய்யறோம், தஹஜ்ஜுன்னு ஒண்ணு சொல்லுறாங்களே, கொஞ்சம் தொழுது பார்த்தாதான் என்ன அப்படின்ற ஆசை வரும். யாருக்கு? யார் சுபுகே தொழுகிறது இல்லையோ அவர் தஹஜ்ஜத்தை பத்தி யோசிக்கவே மாட்டார். அவருக்கு என்ன தேவை இருக்கு? யார் தஹஜ்ஜத்தை பத்தி யோசிப்பாருன்னா, யார் சுபுஹ் தொழுகிறாரோ அவர் டெய்லி சுபுஹ் தொழுதுட்டு தானே இருக்கும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரத்தோட எந்திரிச்சு, பாங்குக்கு முன்னாடியே எந்திரிச்சு கொஞ்சம் தொழுதுதான் பார்ப்போம், 2 ரகா தொழுவோமே. பிரச்சனை இவ்வளவு இருக்கு, பொருளாதாரத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு, குடும்பத்துல நிம்மதியே இல்லையே, கொஞ்சம் தஹஜ்ஜத்துல எந்திரிச்சு அல்லாட்ட அழுது பார்க்கலாமே, கொஞ்சம் அழுது அல்லாட்ட கேட்போமே, அல்லாஹ் என்ன தராமையா போயிட போறான், அவன் கஞ்ச போயிடா, நமக்கு தர்றதுனால அவனுக்கு குறைஞ்சிடா போயிட போகுது என்ற நினைப்பு வந்து கொஞ்சம் தஹஜ்ஜத் தொழுவணும்ன்ற ஆசை வரும். தொடர்ந்து சுபஹ் தொழக்கூடியவருக்கு வளமை வரும், இஷ்ராக்கு தொழுதுதான் பார்ப்போமே எங்க. இப்ப இந்த தொழுகை என்ன செய்யுது அப்படின்னா, மானக்கேடான விஷயங்கள், நம்ம மானக்கேடான விஷயம் என்னமோ பெரிய பெரிய தப்பெல்லாம் பத்தி யோசிப்போம். சின்ன சின்ன தப்புல இருந்து ஆரம்பிங்க.
மானக்கேடான விஷயம்னா விபச்சாரம் பண்றது மட்டும் மானக்கேடான விஷயம் அல்ல. விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து வைக்கிற மொபைல அதிக நேரம் யூஸ் பண்றதும் மானக்கேடான விஷயம் தான். அதுல இருந்து பாதுகாக்குது. மானக்கேடான விஷயம் நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத நம்முடைய உடல் நலத்தை கெடுக்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்ம நீண்ட நேரம் விழித்திருப்பதும் உடல்நிலையை கெடுத்துக் கொள்கிற விஷயம்தான். அதிலிருந்தும் தொழுகை நம்மளை பாதுகாக்குது. இஷா தொழுதமா, சாப்பிட்டமா, தூங்கணுமா, ஃபஜ்ருக்கு எந்திரிச்சமா என்கிற இந்த ரொட்டேஷன், இந்த வளமை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு வர ஆரம்பிக்குது. இது வந்துட்டாலே நான் ஒரே ஒரு தொழுகையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், மற்றதை பத்தி யோசிக்கவே இல்லை, இன்னும் பேசவே இல்லை. ஃபஜ்ருடைய தொழுகைங்கிற ஒரு தொழுகை நம்முடைய பழக்கத்துக்கு வந்தாலே நம்மிடத்தில் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும். இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொன்னா இறையருளால் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஐவேளை தொழுகையாளிகளாக நாம மாறிட்டா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகும், எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து தொழுகையாளிகளை பாருங்க. ஒருத்தர் தொடர்ந்து ஐவேளை தொழுகிறாருன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக் அவர் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட கெட்ட வார்த்தைகள், கெட்ட பேச்சுக்கள் அதிகமா எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக நீங்க போய் ஓங்கி நறுக்குன்னு கொட்டிட்டு என்ன திட்டக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆமா, நீங்க வம்படியா போய் கொட்டிங்கன்னா அவர் திட்டத்தான் செய்வார். திட்டும் போது வாயில என்னென்ன வார்த்தைகள் வருதோ எல்லாம் சொல்லத்தான் செய்வார். இந்த பத்திங்களா 5 வேளை தொழுகிறார், திட்டார் அப்படி சொல்லக்கூடாது, அது யதார்த்தம். ஆனா சாதாரண நிலைமையில சும்மா வாய் திறந்தாலே சில பேருக்கு வருது இல்ல கண்ட வார்த்தைகள், அதெல்லாம் ஐவேளை தொழுகையாளியுடைய வார்த்தையில வராது. ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், அந்த தொழுகை பாதுகாக்கும். அவர் ஹராம்ல போறதுக்கு 1க்கு 1000 தடவை யோசிப்பார். ஒரு தொழுகையாளியா இருந்தா ஹராமான வியாபாரமா இருக்கட்டும், ஹராமான நடவடிக்கைகளாக இருக்கட்டும், ஹராமான பார்வைகளாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு ஐவேளை தொழுகையாளியாக இருந்தா ஹராம்ல போகிறதுக்கு செய்யறார். 2வது செய்யறதை பத்தி யோசிப்பார். ஐயோ நம்ம செய்யறோமே என்கிற அந்த உறுத்தல் அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னாலும் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் அந்த தொழுகை அந்த ஹராமில் இருந்து அவரை பாதுகாக்கும். நாம எப்படி பழகிருக்கோம்னா, ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை எப்படி குத்தம் காண்றதுன்றதுலயே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஐடியா எங்க போகும் தெரியுமா? தொழுகை 5 வேளை தொழுகையா இருந்தா நல்லது செய்ய மாட்டோம். ஏன் அந்த ஆட்சியார் இருக்காரு, அவர் வாய் திறந்தாலே கெட்டது பேசுறாரு, அங்கதான் போவோம். அவங்க ஒருத்தரை விட்டுட்டு இன்னும் 100கணக்கான பேர் நம்மளோட தொழுதாங்களே, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அந்த யோசனை நமக்கு வராது. 5 வேளை தொழுதா அவர் ஹராமே செய்ய மாட்டார் இல்லையே. எங்க ஊர்ல ஒரு பெரிய ஆட்சியார் இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய தாடி வச்சிருப்பார், இவ்வளவு பெரிய ஜிப்பா போட்டிருப்பார், ஹராம்லேதான் இருக்கிறார், ஆனா 5 வேளை கரெக்டா தொழுவார். அங்கதான் நம்முடைய எண்ணம் போகுது. அவரை விட்டுட்டு அவரெல்லாரும் 1000 பேர் இருக்காங்களே, அவங்க நல்லாதானே தொழுதுட்டு இருக்கிறாங்க, அவங்கள ஹராமில இருந்து அந்த தொழுகை பாதுகாத்திருக்க, அந்த எண்ணம் நமக்கு வராது. நாம அப்படி பழகணும். நம்ம குறைகளையே பார்த்து மனுஷன் தானே, எப்பவுமே நிறைகள் பார்க்கறது ரொம்ப ரேர். யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட இருக்கிற குறைய ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா அவர் இத்தனை வருஷமா இருக்கிறாரு, இத்தனை வருஷமா நல்லது செஞ்சாரு, அதை பத்தி யோசிக்க கூட நமக்கு நேரம் இருக்காது. அதை விட்டுட்டு இந்த நியூ இயர், இந்த புத்தாண்டு நம்மளை எப்படி மாத்தணும் அப்படின்னா எண்ணங்கள் ரீதியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, அடுத்தவர்கள் பற்றி குறைகளையே பார்க்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் பிறருடைய குறைகளை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. சொல்லாதீங்க, நான் உங்களை பார்க்கும்போது இவர் நல்லவர் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் தப்பு செய்யறாரா, மாறுவார். தப்பு செய்யறதுக்கு நான் வாய்ப்பை ஏற்படுத்துவோம், அவர்கிட்ட சொல்லுவோம் நீங்க தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லுவோம், அதை யோசிக்கலாம். ஆனா அவர் செஞ்ச தப்ப ஊரெல்லாம் சொல்லி காட்டுற வேலை நமக்கு எதுக்கு? அப்படி சொல்லாதீங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம இடத்தில் என்ன மாற்றம் வேணும் அப்படின்னா, முதல்ல பிறருடைய குறைகளை பார்க்காம நம் குறைகளை பார்த்து நாம மாற கத்துக்கணும். நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வசதி வாய்ப்புகள்ல நாம் மார்க்கம் அனுமதித்த விஷயத்தை தவிர ஹராமான வழிகளில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும், பொருள் செலவு செய்வதாக இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, அவைகளில் ஹராமானவைகளை நாம் தவிர்க்கணும். நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை அனைத்தும் மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டதாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமானதாக நிச்சயமாக இருக்கணும். நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாறுதல்களை நம்மள்ட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ஒத்த விஷயம், நம்மிடத்தில் தொழுகை சரியாக பேணப்பட வேண்டும். அல்லாஹ் எங்கெல்லாம் தொழுகையை சொல்றானோ அங்கெல்லாம் அப்படிதான் சொல்றான். சல்லு, நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றது இல்ல, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். தொழுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கும்
தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. தொழுங்கள் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது அப்பப்ப தொழுதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி. தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் தொழுகையை உற்றாதீங்க, தொழுகையை கரெக்டா நேமமா சரியா அதன் நேரத்தில் கரெக்டா நிறைவேற்றுங்கள் என்பது பொருள். நாம எப்படி இருக்கணும்னா இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், தொழுபவர்களா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த ஒரு முஸ்லிமும் தொழுகையாளியாக இல்லாமல் இருக்க மாட்டான். ஏதாவது கண்டிப்பா ஒரு வக்து தவறி போலாம், 2 வக்து விடலாம், குறைந்தபட்சம் ஜும்மா டு ஜும்மாவாவது வர்றவனா தான் இருப்பான். அவரையும் பாராட்டுவோம், அல்ஹம்துலில்லாஹ். பாராட்ட இன்ஷா அல்லாஹ் அவர் 5 வேளை தொழுகையாளியாக மாறிடுவார். குறை சொல்லி என்னத்தை கண்டோம் காலங்காலமா. அதனால குறை சொல்றதை விட்டுட்டு பாராட்ட பழகும், அடுத்தவங்களுடைய நல்ல விஷயத்தை பார்ப்போம். பரவாயில்ல, இவர் எல்லா ஜும்மாவும் கரெக்டா வந்துருவார் அப்படி சொல்லி பழகுவோம். எப்படி சொல்லக்கூடாது, இவர் வாரம் தான் பள்ளிவாசல் இவரை பார்ப்பேன், வெள்ளிக்கிழமை பார்ப்பேன், விட்டா அடுத்த வெள்ளிக்கிழமை தான் பார்ப்பேன் அப்படி சொல்றதை விட்டுருவோம். விட்டுட்டு வாரம் வெள்ளிக்கிழமை ஆனா மனுஷன் டான்னு வந்து ஃபர்ஸ்ட் சப்ல உட்கார்ந்துருவாரு அப்படி சொல்லுவோம். அவரை பாராட்டுவோம் கரெக்டா வெள்ளி. அப்ப அவருக்கு என்ன வரும்னா, வெள்ளிக்கிழமை எங்க இருந்தாலும் தொழுகையை விட்டுறக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன், நம்ம தொழுகையாளி, வெள்ளிக்கிழமை கரெக்டா போயிடுவோம்னு தெரியும் அப்படின்றதுக்கு அதுலயாவது வருவார். அதுல வர அவருக்கு ஆசை வரும். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு வக்த ஆரம்பிப்பார், 2 வக்த ஆரம்பிப்பார். அவருடைய மூத்துக்கு முன்பு 5 வேளை தொழுகையாளியாக, தொழுகையை சரியாக நேமமாக தொழக்கூடியவராக அவர் மாறுவார் இன்ஷா அல்லாஹ். அந்த ரிவல்யூஷன் தான் நமக்கு வேணும். அந்த தீர்மானம் புத்தாண்டத்தினுடைய தீர்மானமாக நாம் எடுக்க வேண்டியது என்னன்னா, ஒத்த தீர்மானம் நமக்கு போதுமானது. அந்த ஒத்த தீர்மானம் நம்முடைய மொத்த பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும். அது ஒன்றே ஒன்று, நம்முடைய வாழ்நாள் முழுக்க இன்ஷா அல்லாஹ் தொழுகை நேரம் தவறாமல் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக நாம் மாற வேண்டும் என்கிற தீர்மானம் நம்முடைய உண்மை தீர்மானமாக. சரியா சும்மா சொல்லிட்டு 1ஆம் தேதி பிறந்த உடனே தீர்மானம் எடுத்துட்டு நான் கரெக்டா இனி ஜிம்முக்கு கரெக்டா போயிடுவேன் அப்படி எல்லாம் எவ்வளவு தீர்மானம் எடுப்போம், எடுத்துட்டு 2ஆம் தேதியில இருந்து விட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. 1ஆம் தேதி நேத்து தீர்மானம் எடுத்து எவ்வளவு பேரு இன்னைக்கு மிஸ் பண்ணிருப்பான். நான் இனி சிகரெட்டை கையால கூட தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். 2ஆம் தேதி காலையில ஃபர்ஸ்ட் 10 வச்சுட்டு எந்திப்பான். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய தீர்மானங்கள் உறுதியான தீர்மானமாக, நம்முடைய தொழுகை தவறாத தொழுகையாக, எல்லா நேரமும் என்ன வேலை இருந்தாலும் சரி, எல்லா வேலைகளுக்கு மத்தியில் என்னுடைய தொழுகையை நான் சரியாக நிறைவேற்றுவேன் என்கிற ஒற்ற தீர்மானம் நம்முடைய சரியான தீர்மானமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மொத்த பிரச்சனைகளும் தீரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புத்தாண்டை முன்னிட்டு, இந்த பிறந்திருக்கிற இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டை நமக்கு சாதகமான ஆண்டாக, இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆண்டாக, முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆண்டாக, நாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு தகுதி உள்ள ஆண்டாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வருகிற காலங்களே நம்மை தொழுகையாளியாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கை வாழுகிற நல்லவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் உலக சமூகம் அனைத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.